நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. பரலோக தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாய் வருகிறோம். அந்த நாளிலே இயேசு சிலுவையிலே ஆண்டவரே, அங்கே அவர் எப்படி தான் நன்மை செய்த ஜனங்களால் சிலுவையில் அறையும்படி ஆண்டவரே ஜனங்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த பாடை அவர் எப்படி சுமந்தார், எப்படி முள்முடி சுமந்து அவர் ரத்தம் சிந்தினார் என்றதை பார்த்தோமே. இதனாலே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, பராபாசை போல் தேவனுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனுடைய சட்டத்தை மீறி தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் இருக்கிற எங்களை ஆண்டவரே பிதாவின் மகள்களாக மாற்றும்படி இயேசு எங்களுக்காய் சிலுவையிலே பாடுபட்டாரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டாரே, அடிக்கப்பட்டாரே. இந்த நாளிலே யாரெல்லாம் ஆண்டவரே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே குமாரர் குமாரத்திகளாய் மாற்றப்படும்படி நாளிலே உம்முடைய சிலுவை ரத்தம் அவர்கள் மேலே விழட்டும். அவர்கள் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட முடியாது ஜெபிக்கிறப்பா. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பலவிதமான சாபங்கள், பயங்கள், ஆண்டவரே கவலைகள், ஆண்டவரே பிசாசின் போராட்டங்கள், பில்லி சுனியின் கட்டுகள்லாம் கடந்து போறல, இப்பொழுது கிறிஸ்து அவர்களுக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து அவருடைய இரத்தத்தினால் அவர்களுக்கு விடுதலை அளித்தாரே. இப்பொழுது அந்த விடுதலை, அந்த மீட்பு இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த மீட்பு உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில உண்டாகட்டும். எல்லா போராட்டங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். உடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே இயேசு நாமத்தில் உண்டாகட்டும். இப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென்.